ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் சமைக்க போகிறேன். இது எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க, எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. முடவாட்டுக்கால் சொல்லியிருந்து வாங்கியிருந்தேன். இது 1/4 கிலோ 100 ரூபாய், திருச்சியில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் கொஞ்சம் கூகுள்லாம் பார்த்தேன், யூடியூப்லாம் பார்த்தேன். நிறைய நோய்களுக்கு நோய் மீன்ஸ் வந்து கால் ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குல்ல, கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் டேஸ்ட்டே இருக்கும், பார்க்குறதுக்கும் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இது கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனை நாள் எனக்கு இங்கே சென்னையில் இது கிடச்சது கிடையாது. இது வந்து திருச்சியில் தான் மார்க்கெட்டில் எனக்கு கிடச்சிது. சரி, வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இன்றைக்கி வந்து சூப் வச்சு சாப்பிட்லாம். இதான் நானும் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அந்த தாத்தா என்ன சொல்லியிருந்தாருன்னா, வீட்டில் கொஞ்சம் அளவு போட்டால் கூட போதும் ஒரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு தான் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க கொடுக்கணும். சரிங்களா? இது இன்றைக்கி வந்து இதை நான் ஃபுல்லாகவே ஒன்று போட போகிறேன். ஏன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா? தெரியுதுங்களா? மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது. அது மட்டும் ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, மேலே வந்து ஒரு மாதிரி முடி மாதிரி இருக்குது, அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தோலையும் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொருள்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி வச்சு தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு வடிகட்டி கொத்தமல்லி தூவி குடித்தோம்னா சுவையான வெஜ்ஜி ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து வந்திருக்குது. பெரிய பீஸாக எடுத்தேன், ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து மிக்சி ஜாரில் எல்லாமே போட்டுட்டேன். மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் இது போட்டுட்டேன். அது கூட இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? அரைச்சாச்சுங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணியில் கலந்துட்டு ஒரு 1/2 hour கொதிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1/2 hour கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜி ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது, வாய் வெந்துடும். ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் சாப்பிட்றேன். இது கொடைக்கானல் சைடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மலைப்பகுதியெலாம் இந்த சூப் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. நான் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்ருக்குறேன். நல்ல கார சாரமாக உள்ளே இறங்குது. நிஜமாவேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆட்டுக்கால் சூப்பு டேஸ்ட்டு தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் காரம் மிளகு தான் நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கோங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.